வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 12ல 2000க்கு அதிகமான வேகன்சிஸ் இருக்குது. ஆனா அந்த எல்லா வேகன்சிக்கும் எல்லாருமே எலிஜிபிள்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு வேகன்சிக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிளா இருப்பாங்க. ஓகே, அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 250 வேகன்சி. ஓகே, அப்ராக்சிமேட்டா 250க்கு மேல இருக்கக்கூடிய வேகன்சி தான் பார்க்க போறோம். இதுவுமே ஒரு போஸ்ட்னு கிடையாது, வித்தியாசமா இருக்கும். 25 விதமான போஸ்ட் இருக்கும். ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னு நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமோலே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா பிஇ இல்லைன்னா பிடெக் முடிச்சிருக்கணும். அதுவுமே ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் கிராஜுவேட்டா இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க. இதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போஸ்ட்டும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்ட்டும் இருக்குது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட் தான் அதிகம். அதாவது 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஃப்ரெஷரா இருந்தாலுமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு சில போஸ்ட்டும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் எலிஜிபிளா இருக்குதோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க தனித்தனியா அப்ளை பண்ணிக்கணும். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இதுல மேக்சிமம் போஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாசம் 50,000 சேலரி கொடுக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியருக்கான போஸ்ட். இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின் ஒன்னு கூட இருக்காது. ஜென்ரலா இருக்கக்கூடிய மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே தான். அது காமனா எல்லா எக்ஸாமுக்கும் கேட்கறது தான். ரயில்வே எக்ஸாம்ல கேட்கற மாதிரி, நார்மலா எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ல கேட்கற மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. டெக்னிக்கல் கொஸ்டின் ஒன்னு கூட இல்லாம நீங்க ஜூனியர் இன்ஜினியரா ஆகலாம். நீங்க பார்க்க போற வேலையும் டெக்னிக்கலான ஒரு வேலை தான். ஓகே, சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது. கண்டிப்பா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா எல்லாரும் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. நீங்க வேலை பார்க்கலாம், ஏதாச்சும் கம்பெனில ஒர்க் பண்ணலாம். ஆனா டெக்னிக்கலா கொஸ்டின் கேட்டா ஒரு டெக்னிக்கலி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் எல்லாராலையுமே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எல்லாராலையுமே மத்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு போக முடியும்னு கேட்டா கண்டிப்பா நிறைய பேருக்கு அது கஷ்டம் தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 1 வருஷமோ 2 வருஷமோ ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில ப்ரொடக்ஷன்லயோ இல்லைன்னா இவங்க கேட்கிற அந்த ஃபீல்டுல நீங்க உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கான பிளஸ் பாயிண்ட். நீங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு இதுல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பா வியூஸ் கம்மியா தான் வரும். ஏன்னா இதுல இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறனால வியூஸ் கம்மியா வரும்னு தெரிஞ்சும் இவ்வளவு லென்த்தான ஒரு வீடியோ பண்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்குது. ஸோ தெரிஞ்சும் நான் இப்படி பண்றேன் அப்படின்னா அதுல ஒரு வேலிடான ரீசன் இருக்க போய் தான் பண்றேன். இதுல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள இருக்குது. இதனால நிறைய பேரோட லைஃப் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வீடியோ பண்றேன். எனக்கு நல்லா தெரியும் இதுல ஒரு 5000 வியூஸே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் இருந்தாலும் எனக்கு இருக்க ஷெட்யூல்ல நான் பண்ண வேண்டியது நிறைய இருந்தாலும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றோம்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்ட கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு அப்ளை பண்ணி ஒரு 4 பேரோ 5 பேரோ இதுல செலக்ட் ஆகி ஒரு பிரைவேட் கம்பெனில கஷ்டப்படுறதை விட்டுட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல எடுத்த உடனே உங்க கையில 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப்ல போனீங்க அப்படின்னா அது எனக்கு போதும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதுல செலக்ட் ஆகிறதுக்கு இந்த எக்ஸாமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் தகுதி இந்த வீடியோவை நீங்க பொறுமையா பார்க்கணும். பொறுமை இல்லாம இதை பார்க்கல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான், நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு பொறுமையா பாருங்க. பேப்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதுவும் நான் கணக்கெல்லாம் சொல்லி கொடுக்க போறது இல்லை. பேப்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது எதுக்குன்னா, இதுல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுல எத்தனை போஸ்ட்டுக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களோட குவாலிஃபிகேஷன் இதோட மேட்ச் ஆகுதோ அந்த போஸ்ட் கோடெல்லாம் நோட் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் பேப்பர் பண்ணி எடுத்துக்க சொல்றேன். ஏன்னா இதுல நீங்க இப்ப நான் சொல்ல போறது ஒரு 25 போஸ்ட் கிட்ட இருக்கும். அதுல நீங்க ஒரு 5 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ 5க்கான போஸ்ட் கோடை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5க்கும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, அதுக்காக தான் போஸ்ட் கோடு முக்கியம். அதுக்காக நீங்க பேப்பர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரலா இந்த எக்ஸாம் பத்தி, இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. பிப்ரவரி 26ஆம் தேதியே ஓப்பன் ஆயிருச்சு. மார்ச் 18ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க இப்பவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிருங்க, லேட் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி ஒரு 5 நாள் 10 நாள் நார்மலாவே எஸ்எஸ்சியோட வெப்சைட் ஹேங் ஆகும்.
அப்போ வந்து யாராலையுமே அப்ளை பண்ண முடியாம போகும். அதனால நீங்க இப்பவே அப்ளை பண்ணிருங்க உங்களுக்கு எலிஜிபிளான இருக்க போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. இதுக்கு டென்டேட்டிவா எக்ஸாம் வந்து மே மாசம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மே 6ல இருந்து 8 இந்த டேட்ல ஒரு டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, வேற எதுவும் டவுட் இருந்தா அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்ளை பண்றதுக்கு. ஸோ இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோல அந்த போஸ்ட் டீடைல் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மற்ற டீடைல்லாம் இந்த செலக்ஷன் போஸ்ட்னா என்ன, இதுல நார்மலா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இது எப்படிப்பட்ட எக்ஸாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம பாத்துருங்க. இதுல டோட்டல் 2049 வேகன்சி இருக்குது. ஓகே, ஆனா எல்லாத்துக்கும் நீங்க எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இப்போ எஸ்எஸ்சில வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸே புதுசா வந்திருக்கு, புது வெப்சைட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இதை பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, அடுத்ததா இதுல நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் எக்ஸாக்டா என்ன, அந்த சிலபஸை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய 60 டே ஸ்ட்ராட்டஜியுமே நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இந்த 3 வீடியோவும் மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோவோட சேர்த்து மொத்தம் 4 வீடியோ, இந்த 4 வீடியோ பார்த்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. பர்டிகுலரா உங்களுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அதோட கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கும். வேகன்சி 3-4 கூட இருக்கலாம். 3 வேகன்சிக்காக 4 வேகன்சிக்காக நான் 100 ரூபா பே பண்ணி அப்ளை பண்ணணுமான்னு நினைக்காதீங்க. அதுல செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி தெரிஞ்சவங்க அதை விட கம்மி. அப்படி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு படிக்க டைம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி பிரிச்சு பாக்குறப்போ அதுல இருக்கிறவங்க படிக்க டைம் இருக்கிறவங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி பாக்குறப்போ இதுல 2 வேகன்சி இருந்தாலும் நீங்க செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல தான் செலக்ட் ஆயிருக்கேன். ஈவன் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நானே எதிர்பார்க்கல இதுல செலக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி. நான் சும்மா நாள் எழுதுனதுல 1 இல்ல 2 இல்ல 3 போஸ்ட்ல செலக்ட் ஆனேன். ஓகே, ஒரே நேரத்துல நான் 7 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். 7க்குமே நான் ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். 7க்குமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணேன். அதுல 3 போஸ்ட்ல 3மே ஜூனியர் இன்ஜினியர் தான். 3 போஸ்ட்ல செலக்ட் ஆனேன். அதுல ஒரு போஸ்ட்ல தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்ற 2க்கும் நாட் வில்லிங்னு கொடுத்துட்டு அந்த 2 போஸ்ட்டுக்கும் மற்றவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதனால நான் மற்றவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை எதையுமே வேஸ்ட் பண்ணல. நான் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னால ஆல்ரெடி 1ல ஜாயின் பண்ணனால நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம லெட்டர் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அடுத்து இருக்க ரேங்க்ல இருக்கவங்க, அதாவது இதுல வந்து ரிசர்வ் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகே, நம்ம ஜாயின் பண்ணலாம், நம்மளுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்கள வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோட பிளேஸ்ல மற்ற 2 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் செலக்ட் ஆன போஸ்ட்லயுமே ஒரு போஸ்ட்ல மட்டும்தான் 20க்கு மேல வேகன்சி இருந்துச்சு. மற்ற 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா 10 விட கம்மியான வேகன்சி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப இதை நீங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் இருக்கும். தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா நீங்க அப்ளை பண்ற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா கட் ஆஃப் வைப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாருமே அவங்களோட டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்க எந்த ரீஜியன்ல அப்ளை பண்ணிருந்தீங்களோ அந்த ரீஜியனோட ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்கான்னு அவங்க மேனுவலா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியா யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க விடுற ரிசல்ட்ல செலக்ட் ஆகலாட்ட கூட ரிசர்வ் லிஸ்ட்னு வச்சிருப்பாங்க. 2ஆவதா 3ஆவதா ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் இப்போ ஒர்க் பண்ற போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இதுலயே செலக்ட் ஆயிட்டேன். அடுத்து செலக்ட் ஆன 2 போஸ்ட்லயுமே என்னோட நேம் ரிசர்வ் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. அடுத்து மத்தவங்க செலக்ட் ஆகாதனால என்னோட நேம் வந்துச்சு. அதை மற்றவங்க வந்து ஜாயின் பண்ணாதனால என்னோட நேம் வந்துச்சு. நானும் ஜாயின் பண்ணாதனால எனக்கு கீழே இருந்தவங்களோட நேம் வந்து அடுத்து வந்துச்சு. ஓகே, ஸோ ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க 2-3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இருந்தா 2-3க்கு அப்ளை பண்ணுங்க. ஒண்ணுல நீங்க செலக்ட் ஆகலாட்ட கூட இன்னொன்னுல ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரே ஒரு வாட்டி தான் எக்ஸாமும் எழுத போறீங்க. அப்ளிகேஷன் மட்டும்தான் நீங்க 2-3 வாட்டி அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும். ரீசனிங்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகேல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அதாவது மேத்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல எதுவுமே டெக்னிக்கல் கொஸ்டின் கிடையாது. எல்லாமே ஜென்ரலா இருக்கக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஓகே, 60 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினுக்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க, ஒரு 5 வேகன்சிக்கு மேல இருக்குது அப்படின்னா
நீங்க ஒரு 130 மார்க்குக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதாவது 100 கொஸ்டின்ல 65 கொஸ்டின் கரெக்டா போட்டீங்க அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அதுலயும் ஒரு 20 வேகன்சிக்கு மேல இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 120 115 எடுத்தா கூட நீங்க செலக்ஷன் ஆகலாம். இது வந்து யூஆர் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா இதை விட கம்மியான மார்க்ல நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி 2 பேர் இந்த செலக்ஷன் போஸ்ட்ல ஜூனியர் இன்ஜினியரா லாஸ்டா வந்து அதாவது ஃபேஸ் 9க்கான ரிசல்ட்ல செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னமும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லா போஸ்ட்டுக்குமான ரிசல்ட் வந்து இன்னும் வரல. ஒரு சிலர் இன்னும் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நானும் செலக்ட் ஆயிருக்கேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சொல்ல போற போஸ்ட்டை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு போஸ்ட் கோடு என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் சொல்லுவேன். இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எஸ்எஸ்சியோட வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் டீடைல்ஸ் அதாவது செலக்ஷன் போஸ்ட் டீடைல்ஸ்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல செலக்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும். இதுல வந்து ஃபேஸ் 12 அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து செலக்ட் ரீஜியன் இருக்குதுல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் எக்ஸாமினேஷன், அதுல ஃபேஸ் 12 செலக்ட் பண்ணணும். செலக்ட் ரீஜியன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய ரீஜியன் இருக்கும். ஓகே, மத்திய பிரதேஷ் ரீஜியன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரீஜியன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன ரீஜியன் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அந்த ரீஜியன் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அதை சூஸ் பண்ணிட்டு கீழே போஸ்ட் கோட்னு வரும். நான் சொல்ற போஸ்ட் கோடை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, என்ன போஸ்டோட நேம், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கோட் இதுலயே வந்திருக்கும், எந்த ரீஜியன் எல்லாமே வரும். ஓகே, இதுல இந்த ஆக்ஷன் அப்படிங்கறது வந்து இந்த கண்ணு மாதிரி இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே ஓப்பன் ஆகும். ஸோ அதுல என்ன மாதிரி டியூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலயே கொடுத்துருப்பாங்க, என்ன வேலை அப்படின்னு சொல்லி. அடுத்ததா இந்த எக்ஸாம் வந்து எந்த லெவல்ல இருக்கும். ஓகே, ஹையர் செகண்டரி லெவலா, கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவலா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ் லெவல் தான். நீங்க ஸ்ட்ராட்டஜி வீடியோ பாத்தீங்கன்னா அது லெவல்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்ததா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இருந்தாலும் நீங்க இதுலயே பாத்துக்கலாம். இதுல இருந்து நான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, என்ன படிச்சிருக்கணும், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடைல் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா இது வந்து என்ன டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஒரு சில இடத்துல கொடுக்கல, ஒரு சில இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட். ஸோ இதுல எவ்வளோ பேசிக் பே அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது பேசிக் பே. இதை விட ஒரு 15,000க்கு மேல உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து வர்றப்போ அதிகமாக தான் வரும். எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் இதுதான் பேசிக் பேயா இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே இன்ஹேண்ட் சேலரி வந்து 50,000க்கு மேல இருக்கும். ஸ்டார்டிங்லேயே 50,000க்கு மேல இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதுல கொடுத்துருக்க ஏஜ் லிமிட் வந்து யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் தான். இதுல நீங்க ஓபிசி அப்படின்னா இதுல கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமா இருக்கலாம். எஸ்சி இல்லைன்னா எஸ்டி அப்படின்னா இதுல கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமா இருக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், ஃபீமேல், மேல், டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருமே எலிஜிபிள். ஓகே, அதையும் கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸுமே எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எலிஜிபிளா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓஹெச் வந்து எலிஜிபிள் கிடையாது, விஹெச் எலிஜிபிள் கிடையாது, ஹெச்ஹெச் வந்து எலிஜிபிள். ஓகே, மற்ற பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. அடுத்து கேட்டகரி வைஸ் வேகன்சி. இதுல யூஆருக்கு எவ்வளவு வேகன்சி, எஸ்சிக்கு எவ்வளவு வேகன்சி, எஸ்டிக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வேகன்சி, பிடபிள்யூக்கு எவ்வளவு வேகன்சி, டோட்டலா எவ்வளவு வேகன்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ யூஆர்ல வேகன்சி இருக்குதுன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். யூஆர்ல வேகன்சி இருக்குன்னா இது வந்து அன்ரிசர்வ்டு தான். ஓகே, நீங்க எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஓபிசியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எஸ்சியா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தனியா வேகன்சி இல்லைனா இப்ப இந்த போஸ்ட்டுக்கு எஸ்டிக்கு வந்து 0 வேகன்சி தான். அவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னா இல்லை, அவங்க யூஆர்ல அப்ளை பண்ணலாம். ஆனா யூஆருக்கான ஏஜ் லிமிட் அவங்களுக்கு இருந்தாதான் அப்ளை பண்ண முடியும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த ஒவ்வொரு இதுக்குமே என்ன எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்கேன், ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கொடுத்துருக்கேன். இப்போ NWனா நார்த் வெஸ்டர்ன் ரீஜியன். நீங்க வந்து ரீஜியன் சூஸ் பண்ணணும், அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். ஓகே, NRனா நார்தர்ன் ரீஜியன், CRனா சென்ட்ரல் ரீஜியன், ERனா ஈஸ்டர்ன் ரீஜியன், KKRனா கேரளா கர்நாடகா ரீஜியன், MPRனா மத்திய பிரதேஷ் ரீஜியன், NERனா நார்த் ஈஸ்ட் ரீஜியன், NWRனா நார்த் வெஸ்ட் ரீஜியன், SRனா சதர்ன் ரீஜியன், WRனா வெஸ்டர்ன் ரீஜியன். இப்ப சதர்ன் ரீஜியன் மட்டும்தான் சென்னையில போடுவாங்க, மற்ற ரீஜியன் எல்லாம் சென்னையில போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. இதுல கூட போட்டிருப்பாங்க எந்த இடத்துல போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுவாங்க ஒரு சில இடத்துல. அந்த நோட்டிபிகேஷன்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்ப நான் அப்ளை பண்ணது சென்ட்ரல் ரீஜியன்ல இருந்த போஸ்ட் தான். ஓகே, உத்தரப்பிரதேசல தான் அதுக்கான ஆபீஸ் இருக்குது. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நான் அதுல தான் செலக்ட் ஆயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் சென்னையில போட்டிருக்காங்க.
ஸோ எந்த ரீஜியன்ல அந்த வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நான் சதர்ன் ரீஜியன்ல இருக்கிறத மட்டும் அப்ளை பண்றோம்னு தேடி பார்த்து பண்ணாதீங்க. நீங்க எதுலலாம் எலிஜிபிளா இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் பண்ணுங்க. போஸ்டிங் எங்க வேணாலும் போடுவாங்க. சதர்ன் ரீஜியன்ல செலக்ட் ஆனா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் போடுவாங்கலாம் கிடையாது. டெல்லியில கூட போடலாம், யூபியில கூட போடலாம். ஸோ அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி அந்த ரீஜியனோட இதுல சும்மா கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதுக்கும் போஸ்டிங் பிளேஸுக்கும் சம்மதம் கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இதை வச்சு நீங்க வந்து இங்கதான் போஸ்டிங் இருக்குன்னு டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. போஸ்டோட நேம் வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே 65,000 சேலரி. இப்போ நம்ம பார்க்குற எல்லா போஸ்ட்லயுமே இதுக்கு தான் ஹையஸ்ட் சேலரி. இன்ஹேண்ட் சேலரி உங்க கைக்கு கிடைக்கிறதே மாசமே 65,000க்கு மேல சேலரி இருக்கும். ஓகே, இந்த போஸ்ட் கூட நோட் பண்ணிக்கோங்க. NR22524. இதுக்கு 8 வேகன்சி டோட்டலா இருக்குது. கேட்டகரி வைஸ் எவ்வளவு வேகன்சின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் ஓபன் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, MSc பிசிக்ஸ் படிச்சிருக்கணும், இல்லைனா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்களே போதும். இதுல வந்து மாஸ்டர் டிகிரி கேட்கல, டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பிஇ முடிச்சவங்க என்ன டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லல, அப்போ நீங்க டிகிரி இன் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் படிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 18 to 30. இது யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான். நான் சொன்ன மாதிரி ஓபிசினா 33 வரைக்கும் இருக்கலாம், SC STனா 35 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். பட் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, எல்லாரும் எலிஜிபிள். ஓகே, அப்போ இதுக்கான காம்படிஷன் ஹெவியா இருக்கும். இதுல 8 வேகன்சி தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து 200க்கு ஒரு 165 170க்கு மேல எடுத்தா கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். கம்மியா எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சான்ஸ் கம்மி தான். ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர். இதுக்கு வந்து 3 வேகன்சி இருக்குது. போஸ்ட் கோட் வந்து NW12024. போஸ்ட் கோட நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, மெக்கானிக்கல், ட்ரில்லிங், மைனிங், சிவில் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் டெக்னாலஜி இன்ஜினியரிங், இதுல டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமோன்னு எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அதே டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான், பிடெக் முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து லாஸ்ட் இயர் இதே மாதிரி தான் அப்ளை பண்ணியிருந்தாரு. டிப்ளமோன்னு குவாலிஃபிகேஷன் கொடுத்ததுல அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாரு, பிஇ முடிச்சவர் அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் வந்து கடைசியில டாக்குமெண்ட்ல வந்து கரெக்டான குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லா போஸ்ட்டுக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க. அது எந்த போஸ்ட்டுக்கு பண்ணுவாங்க, எந்த போஸ்ட்டுக்கு பண்ண மாட்டாங்கன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஒருவேளை அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்றவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாம பண்ணிருக்கலாம். ஓகே, ஆனா நான் செலக்ட் ஆன போஸ்ட்டுக்குமே டிப்ளமோன்னு தான் கொடுத்துருந்தாங்க அந்த டைம்ல. ஆனா நான் வந்து இன்ஜினியரிங் தான் முடிச்சிருந்தேன், நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. டிப்ளமோன்னு எதுக்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆனா கன்ஃபார்மா அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப டவுட்ல இருக்கிறப்போ நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 30, ஓபிசினா 33, SC STனா 35. இதுக்குமே இன்ஹேண்ட் சேலரி 50,000. ஓகே, இனிமேல் நம்ம பார்க்க போற எல்லா போஸ்ட்டுக்குமே 50,000 தான் இன்ஹேண்ட் சேலரியா இருக்கும். உங்களுக்கு மாசம் கையில கிடைக்கக்கூடிய சம்பளமே 50,000 இருக்கும். ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து சூப்பர்வைசர், இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருக்கக்கூடிய சூப்பர்வைசர். ஓகே, இதுக்கான போஸ்ட் கோட் வந்து NR10524. NRனா என்ன, நார்த் ரீஜியன். ஓகே, நார்தர்ன் ரீஜியன். ஸோ நான் ஆல்ரெடி அதுக்காக தான் முன்னாலே உங்களுக்கு சொன்னேன். ஸோ NRனா நார்த் ரீஜியன். ஸோ NR10524. இதுக்கு 3 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இதுக்கு 3 இயர்னே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒருவேளை கொடுத்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து டிப்ளமோ மட்டும் பாக்குறாங்களா என்னன்னு கன்ஃபார்மா தெரியல. ஒரு சிலர் 2 இயர் டிப்ளமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதுக்காக அப்படி சொல்றாங்களா? இதுக்கு லேட்டரல் என்ட்ரி படிச்சவங்க எலிஜிபிளா, அதாவது லேட்டரல் என்ட்ரில டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிளா? இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் யார்கிட்டயுமே பதில் கிடையாது. கடைசியில அதுல செலக்ஷன் ஆக போற ஸ்டேஜ்ல இருக்கப்பதான் தெரியும். அதனால அப்ளை பண்ணுங்க. இதுல வந்து நீங்க கன்ஃபார்மா கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆனா நீங்க வந்து இதுல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாக்ட் குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன். ஓகே, யாரும் இதை வந்து நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். இவனுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்க நெகட்டிவா எடுத்துக்க வேண்டாம். யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாலேயே சொல்றேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ப எதுக்குமே எலிஜிபிள் கிடையாதுன்னா இல்ல, அதுக்கு பின்னால வருது. ஓகே, கொஞ்சம் வீடியோ பொறுமையா பாருங்க, நிறைய வேகன்சி இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இருக்கணும். SC STனா 35, ஓபிசினா 33. இதுக்கும் 50,000 இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். ஓகே, அடுத்த போஸ்ட்டுமே வந்து அதே தான், சூப்பர்வைசர் தான், இன்ஜினியர் தான்.
இதுக்குமே வந்து போஸ்ட் கோடு மட்டும்தான் வேற. ஓகே, NR 12024 4 வேகன்சி. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேம் தான், சிவில் மெக்கானிக்கல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகே, 12th முடிச்சதுக்கு அப்புறம் 3 இயர் டிப்ளமோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கொஞ்சம் கிரிட்டிக்கலானது தான். ஓகே, ஸோ நீங்களே பாத்துக்கோங்க, அந்த மாதிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சவங்க நார்மலா லேட்டரல் என்ட்ரில தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா 12th முடிச்சதுக்கு அப்புறம் 3 இயர் டிப்ளமோன்னு இந்த போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல 18 இருந்து 30க்குள்ள இருக்கணும். ஏஜ் லிமிட் சேம் தான். ஓகே, ஓபிசிக்கு 33, SC STக்கு 35. இதுக்குமே 50,000 சேலரி. ஓகே, டிப்ளமோன்னு கேட்டதுக்கெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, பிடெக் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணுங்க. ஓகே, பாத்துக்கலாம் பின்னால என்ன பண்றாங்கன்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது. இப்ப அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆர்மமெண்ட் அம்யூனிஷன். ஓகே, நான் செலக்ட் ஆன ஒரு போஸ்ட்ல ஆர்மமெண்ட்டும் ஒன்று. ஓகே, நான் வெஹிக்கிள், ஆர்மமெண்ட், காம்பேட் வெஹிக்கிள் அந்த 3 இதுல ஜூனியர் இன்ஜினியரா செலக்ட் ஆனா நான் வெஹிக்கிள்ல இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ஆர்மமெண்ட்டுக்கும் காம்பேட் வெஹிக்கிளுக்கும் நாட் வில்லிங்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேன். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 28 வேகன்சி இருக்குது. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்பாங்க. இதுக்கான போஸ்ட் கூட நோட் பண்ணிக்கோங்க, CR 12424. ஓகே, 12424. இதுல என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் கிராஜுவேட் லெவல். அது என்னது, பிசிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிசிக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டா இருந்தா போதுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. பிசிக்ஸ் தான் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவே இருந்திருக்கணும். ஓகே, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சவங்க எலிஜிபிள். அது மட்டும் இல்ல, மற்ற என்னெல்லாம் படிச்சவங்க எலிஜிபிள்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் ஒன் ஆஃப் த டிசிப்ளின். இப்போ இதுல டிப்ளமோ தானே கொடுத்துருக்காங்க, இதே மாதிரி தான் நான் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்தாங்க. நான் பிஇ தான் முடிச்சிருந்தேன், நான் டிப்ளமோலாம் படிக்கல. ஓகே, ஆனா நான் செலக்ட் ஆனேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சில எந்த போஸ்ட்டுக்கு எப்படி பண்றாங்க, எந்தெந்த ஆஃபீஸ்ல எந்த மாதிரி ரூல் ஃபாலோ பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகே, ஸோ அதனால நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ இதுல வந்து டிப்ளமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நீங்க பிஇ பிடெக் முடிச்சாலும் எலிஜிபிள் தான். என்ன டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோவோ பிஇ பிடெக்கோ முடிச்சவங்க எலிஜிபிள். இதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இந்த குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னு பிஎஸ்சி சயின்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், இல்லைன்னா டிப்ளமோல இல்லைன்னா பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஃபீல்ட்ல இருக்கணும் அப்படின்னா ஒன்னு ப்ரொடக்ஷன்ல இருக்கணும், இல்லைன்னா டெவலப்மெண்ட்ல இருக்கணும், இல்லைன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். இந்த 3ல ஏதாச்சும் ஒன்னுல வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கணும். அந்த 1 இயர் ஸ்பிட் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது, ஆனா 2 கம்பெனில ஒர்க் பண்ணது அப்படின்னு இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லை, அதையுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து இன்ஜினியரிங் ட்ரெயினியா இருந்தாலுமே, ஓகே, அதாவது கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினியா இருந்திருப்பீங்க, ஓகே, கிராஜுவேட் அப்ரண்டிஸ் முடிச்சிருப்பீங்க, அவங்களுக்குமே இது வந்து எலிஜிபிள் தான். ஓகே, நான் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் தான் முடிச்சிருந்தேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அதுவுமே எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ நீங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம் 1 இயர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் சேம் தான், 18ல இருந்து 30, ஓபிசினா 33, SC STனா 35க்குள்ள இருக்கணும். இதுக்கு 50,000 இன்ஹான்ஸ் சேலரி இருக்கும். ஓகே, அடுத்த போஸ்ட்டுமே வந்து ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அசூரன்ஸ். இது ஆர்மமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னால ஆர்மமெண்ட் மட்டும் தனியா இருந்துச்சு, இப்போ ஆர்மமெண்ட் அம்யூனிஷன், ஆர்மமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா வருது. ஓகே, ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் வந்து CR 12524. 3 வேகன்சி இருக்குது. இதுல வந்து நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ இல்லைன்னா அதுலயே பிஎஸ்சிலேயே வந்து எலக்ட்ரானிக்ஸோ இல்லைன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சிருக்கணும். ஓகே, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கக்கூடிய பேச்சுலர் டிகிரி அது ஏதாச்சும் ஒன்று நீங்க முடிச்சிருக்கணும். ஓகே, அப்படி இல்ல டிப்ளமோவோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா அதுல மெக்கானிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இல்லைன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல ஏதாச்சும் ஒன்றுல வந்து நீங்க டிப்ளமோவோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கணும். ஓகே, பிஇ பிடெக்கோ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுலயும் கண்டிப்பா இருக்கணும். அது என்ன ஃபீல்டுல இருக்கணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இல்லைன்னா டெவலப்மெண்ட் இல்லைன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். ஓகே, இந்த ஃபீல்டுல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட் சேம் தான், ஆல்ரெடி மற்ற போஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான், சேலரியும் சேம் தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இதுதான். ஓகே, எல்லா போஸ்ட்டுக்குமே நம்ம பார்க்க போற எல்லா போஸ்ட்டுக்குமே இதுதான். ஓகே, UREWSக்கு வந்து 18 30க்குள்ள, ஓபிசினா 33க்குள்ள, SC SCனா 35க்குள்ள ஏஜ் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்டும் ஜூனியர் இன்ஜினியர் தான். இது ஆர்மமெண்ட் ஸ்மால் ஆர்ம்ஸ். ஓகே, இதுக்கான போஸ்ட் கோட் வந்து CR 12624. 10 வேகன்சி இருக்குது. இதுக்குமே வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இல்லைன்னா பிஇ பிடெக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதுவுமே வந்து எதுல ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் இல்லைன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். ஏஜ் லிமிட் சேலரி சேம் தான். அடுத்த போஸ்ட் வந்து ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அசூரன்ஸ் ஆர்மமெண்ட் வெப்பன்ஸ். ஓகே, இதுல வந்து CR 12724. எல்லாம் ஆர்மமெண்ட் வெப்பன் ஆர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்கன்னா
இது எல்லாமே ஆர்மியில இருக்கக்கூடியது. ஓகே, ஆர்மியோட குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல தான் வரும். ஆர்மி ஆபீசர் தான் உங்களுக்கான இன்சார்ஜா இருப்பார். உங்களோட ஹெட் வந்து யாரா இருப்பாருன்னா ஒரு ஆர்மி கர்னல், லெப்டினன்ட் கர்னல் தான் இருப்பார். ஓகே, ஸோ இது ஆர்மியில உள்ள டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, அதுல இருக்க ஒரு சிவிலியன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் வந்து CR12724. இதுக்கு 7 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கணும். ஓகே, பிஎஸ்சி பிசிக்ஸ், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இல்லைன்னா மெஷின் அண்ட் டூல்ஸ் டெக்னாலஜி, இதுல ஏதாச்சும் ஒரு இதுல வந்து டிப்ளமோவோ பிஇஓ பிடெக்கோ முடிச்சிருக்கணும். அடுத்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ்ல இருக்கணும். ஓகே, ப்ரொடக்ஷன் தான் இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறது தான். ஓகே, நான் ஒரு பனியன் கம்பெனில ப்ரொடக்ஷன்ல இருந்தேன் அப்படின்னாலாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஓகே, மெக்கானிக்கல் ரிலேட்டடா இருக்கணும். ஓகே, நீங்க என்ன டிகிரி படிச்சீங்களோ அது ரிலேட்டடா இருக்கணும். வேற ஏதோ ஒரு இதுல ப்ரொடக்ஷன் அப்படின்னா அந்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் சேலரி எல்லாமே சேம் தான். அடுத்த போஸ்ட் வந்து அதுவும் ஜூனியர் இன்ஜினியர் தான், குவாலிட்டி அஷூரன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ். இதுக்கு வந்து 24 வேகன்சி இருக்குது. இந்த மாதிரி 20 வேகன்சி எல்லாம் இருக்குதுன்னா 120 130 மார்க் எடுத்தாலே கன்ஃபார்மா நீங்க செலக்ட் ஆயிடலாம். ஓகே, அந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா. ஸோ இதுக்கான போஸ்ட் கோட் வந்து CR13124. இதுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா பிஎஸ்சி வந்து பிசிக்ஸ்ல முடிச்சிருக்கணும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ், இதுல ஏதாச்சும் ஒண்ணுல பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோவோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கணும். அது எந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா கம்ப்யூட்டர், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாச்சும் ஒண்ணுல டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கணும். இதுலயுமே உங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எதுல? ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ். இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் ஆர் டெலிகம்யூனிகேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இதுல ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் குவாலிட்டியில இருந்திருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ல இது கிளியரா மென்ஷன் ஆயிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் எங்க கம்பெனில இவர் ஒர்க் பண்ணாரு, அதுல அவர் என்ன ஃபீல்டுல இருந்தாரு, ப்ரொடக்ஷன்ல இருந்தாரு, அது எது ரிலேட்டடான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி டீடைல்டா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்கணும். ஓகே, இந்த டேட்ல நீங்க அப்ளை பண்ற அந்த லாஸ்ட் டேட் இருக்குல்ல, அதுக்கு முன்னால இந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஃபேக்கா யாரும் ரெடி பண்ணிடாதீங்க. நீங்க ஒர்க் பண்ணதுக்கான நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க. ஐடி கார்டோட ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க, அதுக்கப்புறம் பே ஸ்லிப் கேட்பாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் எல்லாராலையுமே ரெடி பண்ண முடியாது. ஸோ உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஏஜ் லிமிட் சேம் தான், சேலரியுமே சேம் தான். ஓகே, 18ல இருந்து 30னா ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 35. அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் காம்பேட் வெஹிக்கிள். ஸோ இதுவுமே நான் செலக்ட் ஆன ஒரு போஸ்ட்ல ஒன்று. இதுக்கு இப்போ 5 வேகன்சி இருக்குது. CR13224 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. ஸோ இதுல வந்து நீங்க சயின்ஸ் கிராஜுவேட்டா இருந்தா பிசிக்ஸ்ல வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். ஓகே, பிசிக்ஸ்ல பிஎஸ்சி முடிச்சவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ பிஇஓ பிடெக்கோ முடிச்சவங்கல்ல மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சவங்க எலிஜிபிள். இதுலயும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், இந்த ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு அப்ளை பண்ணுங்க. 5 வேகன்சின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா 5 வேகன்சினாலும் நீங்க கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தீங்கனாலே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ரேடார் அண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இதுல போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CR13324, 13 வேகன்சி இருக்குது. இதுக்குமே சயின்ஸ் கிராஜுவேட் எலிஜிபிள் தான். பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த 3 இதுல பிஎஸ்சி முடிச்சவங்க எலிஜிபிள். ஓகே, அப்படி இல்லைன்னா டிப்ளமோவோ பிஇஓ பிடெக்கோ முடிச்சிருந்தீங்கன்னா ஒன்னு எலக்ட்ரானிக்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா கம்ப்யூட்டர், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏதாச்சும் ஒண்ணுல நீங்க டிப்ளமோவோ பிஇஓ பிடெக்கோ முடிச்சிருக்கணும். இதுக்கும் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ், இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இல்லைன்னா டெலிகம்யூனிகேஷன், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல எதாச்சும் ஒண்ணுல வந்து இருக்கணும். இதுலாம் கன்ஃபார்மா எனக்கு தெரியும். டிப்ளமோன்னு கொடுத்திருந்தாலும் பிஇ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள் தான். பட் ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் எனக்கு தெரியாது. இந்த ஜூனியர் இன்ஜினியர்னு எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் டிப்ளமோன்னு எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் பிஇ பிடெக் முடிச்சவங்க கன்ஃபார்மா எலிஜிபிள் தான். அவங்களுக்கு டவுட்டே கிடையாது. அந்த ஜூனியர் இன்ஜினியர்னு கொடுக்காம ஒரு சில போஸ்ட் இருக்குதுல்ல, அந்த 3 yearன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல தான் எனக்குமே டவுட்டா இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் குவாலிட்டி அஷூரன்ஸ் வெஹிக்கிள். ஸோ இதுல தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எலிஜிபிலிட்டி இருந்தால் அப்ளை பண்ணுங்க. CR13024. ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க எலிஜிபிள்.
டிப்ளமோவோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்லைனா ஆட்டோமொபைல்ல முடிச்சிருக்கணும். அடுத்து இதுக்குமே வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட் இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல்ல இருக்கணும். ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே சேம் தான். ஓகே. அடுத்த போஸ்டும் ஜூனியர் இன்ஜினியர் தான். குவாலிட்டி அஷூரன்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், மெட்டலர்ஜி. இதுக்கு வந்து 4 வேகன்சி இருக்குது. CR 12824 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. இதுல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைனா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவங்க எலிஜிபிள். இல்லைனா டிப்ளமோவோ பிஇஓ பிடெக்கோ முடிச்சிருந்தீங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகே. ஸோ இதுக்குமே 1 இயர் ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுல? குவாலிட்டி அஷூரன்ஸ்ல, இல்லைனா ப்ரொடக்ஷன்ல, இல்லைனா டெவலப்மெண்ட்ல, இல்லைனா லெபார்டரியில வந்து ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகே. இந்த ஃபீல்ட் ஆஃப் மெட்டலர்ஜி வேற எதுல இருக்கக்கூடாது. ஓகே. ஃபீல்ட் ஆஃப் மெட்டலர்ஜில தான் இருக்கணும். ஸோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட், சேலரி எல்லாமே சேம் தான். அடுத்த போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் ஸ்டோர் ஜென்டெக். ஓகே. ஸோ இதுக்கு வந்து 8 வேகன்சி இருக்குது. CR 13424 அப்படிங்கிறது தான் போஸ்ட் கோடு. நார்மலா இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே சென்ட்ரல் ரீஜியன்ல தான் வருது. ஓகே. ஆனா போஸ்டிங் வந்து எங்க வேணாலும் போடுவாங்க. இதுக்கு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் சென்ட்ரல் ரீஜியனோட ஆபீஸ் வந்து அலகாபாத்ல இருக்குது. ஓகே. அதாவது பிரயாக்ராஜ்னு சொல்லி அதோட நேம் இப்ப மாத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசல இருக்குது. இது மட்டும் நீங்க அங்க போய் அட்டன் பண்ணணும். மத்தபடி நீங்க மறுபடி அங்க போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் நீங்க நம்ம ஊர்ல எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி படிச்சவங்க எலிஜிபிள். இல்ல டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு எலக்ட்ரிக்கல், இல்லைன்னா மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், மெஷின்ஸ் அண்ட் டூல்ஸ் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல்ஸ், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இல்லைன்னா அப்பேரல் டெக்னாலஜி, செராமிக்ஸ் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நீங்க டிப்ளமோவோ இல்லைன்னா கிராஜுவேஷனோ முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கணும். இதுலயும் கண்டிப்பா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ்ல. இந்த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மெக்கானிக்கல் இல்லைன்னா மெட்டலர்ஜி இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இல்லைன்னா மெஷின் அண்ட் டூல்ஸ் டெக்னாலஜி இல்லைன்னா கார்மெண்ட் டிசைனிங் இல்லைன்னா டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் இல்லைன்னா டெக்ஸ்டைல் ஆர் அப்பேரல் டெக்னாலஜி இல்லைன்னா செராமிக்ஸ், பாலிமர், லெதர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல ப்ரொடக்ஷன்லயோ டெவலப்மெண்ட்லயோ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்லயோ ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஏஜ் லிமிட், சேலரி சேம் தான். அடுத்த போஸ்ட் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ஸ்டோர் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு CR 13824 அப்படிங்கறத போஸ்ட் கோடு. 15 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லைன்னா பயோடெக்னாலஜி இல்லைன்னா மைக்ரோ பயாலஜி முடிச்சவங்க எலிஜிபிள். இல்லைன்னா டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்கன்னா கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பெயிண்ட் டெக்னாலஜி இதுல வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஓகே. இதுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது எந்த ஃபீல்டுல இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. பார்மசிட்டிக்கல் இல்லைன்னா கெமிக்கல் இல்லைன்னா பெயிண்ட் டெக்னாலஜி, பெட்ரோலியம் ப்ராடக்ட் இதுல ஏதாச்சும் ஒண்ணுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட், சேலரி வந்து சேம் தான். அடுத்த போஸ்ட் ட்ரில்லர் கம் மெக்கானிக். இதுக்கு வந்து 10 வேகன்சி இருக்குது. NW 12124 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. ஓகே. நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல உள்ளது. இதுக்கு வந்து டிப்ளமோ முடிச்சவங்க, அதாவது ட்ரில்லிங் அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் இல்லைன்னா சிவில் இல்லைன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள். அட்லீஸ்ட் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே. இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலிஜிபிளான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. பட் அப்ளை பண்ணுங்க. ஓகே. இதுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் எதுல இருக்கணும்? இன் ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் ரிக்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு இதுல நீங்க பிரைவேட்ல கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இந்த ஃபீல்டுல இருக்கணும். ஓகே. ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரில்லிங் ரிக்ஸ் இதுல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு ரேரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அப்படிங்கிறப்போ 10 வேகன்சிங்கிறது இதுக்கு அதிகம் தான். நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து 30 சேம் தான். ஓகே. ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஓபிசிக்கு வந்து 33, SC/STக்கு 35 இருக்கணும். சேலரி வந்து சேம் தான் இதுக்குமே. அடுத்த போஸ்ட் ஃபோர்மேன். இதுக்கு 3 வேகன்சி இருக்குது. MP 11724 இது மத்திய பிரதேச ரீஜன்ல இருக்கக்கூடிய போஸ்ட் கோடு. பட் வேகன்சி எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகே. எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடலாம். இதுக்குமே வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இல்லைன்னா ஆட்டோமொபைல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல? ஓவர்ஹாலிங் ஆர் ரிப்பேரிங் ஆஃப் ட்ரில்லிங் ரிக்ஸ், டீப் வெல் டர்பைன் பம்ப்ஸ் இல்லைன்னா சப்மர்சிபிள் பம்ப்ஸ் வெஹிக்கிள்ஸ் இதுல இந்த ஃபீல்டுல. ஓகே. இதுல இதோட ஓவர்ஹாலிங் இல்லைன்னா ரிப்பேரிங்ல உங்களுக்கு வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எக்ஸாமுக்கு ஒருத்தவங்க அப்ளை பண்ணி படிக்கிறவங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. அதை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இந்த 3 வேகன்சியே போதுமானதுதான். ஓகே. அதனாலதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏஜ் லிமிட் சேம் தான். சேலரி இதுக்குமே சேம் தான்.
அடுத்த போஸ்ட்டுமே 4 மேன் தான், சேம் தான். இதோட போஸ்ட் கோடு மட்டும்தான் வேற. இதுக்கு நீங்க 2 வாட்டி அப்ளை பண்ணணும் அவ்வளவுதான். NW11624. இதுக்கு 7 வேகன்சி இருக்குது. குவாலிஃபிகேஷன் லாஸ்ட் போஸ்ட்டுக்கு என்ன பார்த்தோமோ அதே தான். இதுக்கு ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமா இருக்குது, 18 to 35 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே நீங்க ஏஜ் லிமிட் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒருவேளை நான் மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு நான் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி இந்த போஸ்ட் கோடை போட்டு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 18 to 35 கொடுத்துருக்காங்க. அப்போ ஓபிசிக்கு வந்து 38 வரைக்கும் இருக்கலாம், SC STக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வரைக்கும் இருக்கலாம். ஸோ வேகன்சி வந்து சேலரி வந்து 50,000க்கு மேல இருக்கும். ஓகே, அடுத்து சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதோட போஸ்ட் கோடு வந்து NR10124. இதுக்கு 30 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகே, இது வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் வரலன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் இருக்குது. ஓகே, சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பிஇ பிடெக் முடிச்சவங்களும் எலிஜிபிளா தான் இருப்பீங்க. அப்ளை பண்ணுங்க, பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவருமே இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்தாரு. எக்ஸாக்டா அது என்ன போஸ்ட்னு எனக்கு தெரியல. ஓகே, அவரோட கான்டாக்டும் என்கிட்ட இல்லைன்னு நான் தேடி கேட்டு கூட சொல்லிடுவேன். ஓகே, ஸோ எக்ஸாக்டா தெரியல. பட் டிப்ளமோ முடிச்சவங்க கன்ஃபார்மா எலிஜிபிள் தான். பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்கன்னா கன்ஃபார்மா எனக்கு தெரியல. ஓகே, ஸோ டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டிப்ளமோ முடிக்கலாட்டியுமே 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிராஃப்ட்மேன்ஷிப்ல இருக்குது அப்படின்னா நீங்களே எலிஜிபிள் தான். ஸோ நீங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்க எலிஜிபிள் தான். ஓகே, இப்போ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஓகே, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிராஃப்ட்மேன்ஷிப்ல இருந்தா போதுமா. வந்து ஏஜ் லிமிட் சேம் தான், சேலரியும் சேம் தான். அடுத்த போஸ்ட்டுமே வந்து சீனியர் டிராஃப்ட்மேன் தான். ஸோ இதுக்குமே வந்து சேம் தான், மற்ற எல்லாமே வந்து சேமா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட போஸ்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா NR20324. இதுக்கு 4 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆர்கிடெக்சர். ஓகே, இதுல எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுக்கு வேற எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, கம்ப்யூட்டர் எய்டட் டிராயிங், அதாவது கேட்ல வந்து இருக்கணும். அதுலயுமே மேப்ஸ், சார்ட்ஸ், டயக்ராம் இந்த ஃபீல்டுல உங்களுக்கு கேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் சேம் தான், சேலரி சேம் தான். அடுத்தது ஸ்டோர் கீப்பர். இதுக்கு 5 வேகன்சி இருக்குது. NR27924 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. இதுக்கு டிப்ளமோ பத்தி சொல்லல, டிப்ளமோ இங்க வந்திருக்குது. ஸோ அப்போ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேச்சுலர் இன்ஜினியரிங் பத்தி பார்க்கலாம். ஓகே, பேச்சுலர் டிகிரி பத்தி பார்க்கலாம். அதாவது பிஇ இல்லைன்னா பிடெக் வந்து படிச்சிருக்கணும். இதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில. அடுத்ததா 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு. ஓகே, அந்த மாதிரி ஸ்டோர்ல ஒர்க் பண்ண ஃபீல்டுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு 1 year வந்து இருக்கணும். ஓகே, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரெலவெண்ட் சப்ஜெக்ட் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் 2 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதாவது நீங்க பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ், டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் சேம் தான், சேலரியும் சேம் தான். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு, ஓகே, அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் நிறைய பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததுமே ஸ்டோர் கீப்பர் தான். இதோட போஸ்ட் கோட் வந்து ER13724. 4 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட் ஆர் டிகிரி இன் சயின்ஸ் வித் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க. என்ன இன்ஜினியரிங்னு சொல்லல, அப்ப எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுலயுமே வந்து எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லல. இதுல வந்து பிசிக்ஸா கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி சொல்லல. ஸோ பிஎஸ்சி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுல 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் சேம் தான், இதுக்கான சேலரியும் சேம் தான். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டோர்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ்ல வந்து ப்ரொக்யூர்மெண்ட், மெயின்டெனன்ஸ் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டோர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரி கண்ட்ரோல். ஓகே, ஸோ நீங்க ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிருக்கணும். அதுக்கு 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபார்மா கேட்பாங்க. ஓகே, அடுத்தது டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கிரேட் ஏ. இதுக்கு 15 வேகன்சி இருக்குது. NR10824 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. இதுக்கு வந்து நீங்க பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். இதுல வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நீங்க பிஇ இல்லைன்னா பிடெக் முடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது இது வந்து இன்னும் இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இல்லைன்னா இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இருக்கணுங்க மாதிரி இல்லை, ஒன்று இது இல்லைன்னா இது. அடுத்து இதுல 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும். 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ் டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் இன்க்ளூடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் ஆர்
சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர் வெப் டிசைனிங் ஆர் நெட்வொர்க்கிங் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் சைபர் செக்யூரிட்டி. ஓகே, வீடியோ லென்த்தாக போகிறனால எனக்குமே எனர்ஜி கம்மியாகிட்டே தான் வருது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுக்கும் சேலரி சேம் தான். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர். இதுக்கு 20 வேகன்சி இருக்குது. NR 10424. இதுக்கு வந்து பிடெக் இல்லைன்னா பிஇ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், ஓகே, பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். பிஇ பிடெக் இல்லைன்னா பிஎஸ்சி. என்ன டிபார்ட்மெண்ட்ல? எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில முடிச்சிருக்கணும். ஓகே, அடுத்து அது இல்லைன்னா அடுத்தும் கொடுத்துருக்காங்க பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா பிசிக்ஸ். இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நீங்க பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, அடுத்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கண்டிப்பா இருக்கணும். என்ன ஃபீல்டுல? ரேடியோ கம்யூனிகேஷன், இல்லைன்னா கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், இல்லைன்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன், இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி. இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, 18 to 30 வயசுக்குள்ள இருக்கணும். 50,000க்கு மேல இதுக்குமே சேலரி இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் கிரேட் ஏ. இது நம்ம ஆல்ரெடி இதே போஸ்ட் வந்து பார்த்திருக்கோம். இதுக்கு 17 வேகன்சி இருக்குது. NR 20524 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. இதுல வந்து பிஇ இல்லைன்னா பிடெக் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைன்னா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து நீங்க பிஇ இல்லைன்னா பிடெக் முடிச்சிருக்கணும். இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுல வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, இதுல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன் எலக்ட்ரானிக்ஸ் டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் இன்க்ளூடிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆர் வெப் டிசைனிங் ஆர் நெட்வொர்க்கிங் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் சைபர் செக்யூரிட்டி. இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் சேலரி எல்லாமே சேம் தான். ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதுக்கு வந்து 8 வேகன்சி இருக்குது. NR 27824 அப்படிங்கறதான் போஸ்ட் கோடு. இதுக்கு வந்து நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஓகே, பிஇ இல்லைன்னா பிடெக் முடிச்சிருக்கணும். அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுல எதாச்சும் ஒண்ணுல வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து டிப்ளமோ முடிச்சவங்களுமே எலிஜிபிள் தான். இதே ஃபீல்டுல வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஓகே, அப்படி இல்லைன்னா இதே டிபார்ட்மெண்ட்ல நீங்க வந்து பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாச்சும் டிகிரி இந்த ஃபீல்டுல முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான். அது போக 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதே ஃபீல்டுல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது லென்த்தான வீடியோ தான், அதுவும் வியூஸ் கம்மியா வரும்னு தெரிஞ்சு போட்ட வீடியோ தான். கண்டிப்பா இந்த லென்த்தான வீடியோக்காகவே நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்க அப்படின்னாலே பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷம். நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நம்ம இருக்கோம். உங்களுக்கு இந்த இதுல செலக்ஷன் போஸ்ட் ரிலேட்டடா என்ன டவுட் வந்தாலும் நம்ம கண்டிப்பா நடுவில் வீடியோ போடுவோம். யாருமே இதை பத்தி கம்ப்ளீட்டா எல்லா டீட்டெயிலுமே இது வரைக்கும் தமிழ்ல போட்டது கிடையாது. இப்பதான் ஒரு சிலர் போடுறாங்க. அதுவும் நம்ம 2 வருஷமா போட்டுக்கிட்டு இருந்த வீடியோவை பார்த்து கத்துக்கிட்டு போடுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நம்ம சேனல் தான். பர்டிகுலரா செலக்ஷன் போஸ்ட் பத்தி சொன்னது நம்ம சேனல் மட்டும்தான். இதை பத்தி தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டுல வேற எந்த சேனலுமே இல்லைன்னே சொல்லலாம். அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க நம்ம சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இது நான் வந்து பெருமைக்காகலாம் சொல்லல, இதுதான் உண்மை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.